தமிழக வெற்றிக் கழகம் தனது ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து ஏறக்குறைய 50வது நாட்களை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் 50 நாட்களின் ஆட்சிப்பிடத்தின் செயல்பாடுகளைக் கண்டு அரண்டு மிரண்டு போயிருக்கிறது 2 திராவிட கட்சிகள். இந்த நிலையில் திமுகவால் இந்த வெற்றியை தாங்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தினம் தினம் தனது புலம்பல்களை உச்சகட்டமாய் புலம்பி வருவதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் வெளிப்படுத்தி வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, கட்சியின் தலைமைக்கு தெரியாமல் சில உள்ளடி வேலைகள் அரங்கேறியதால் உச்சகட்ட டென்ஷனுக்கு போயிருக்கிறார் கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின். கட்சியின் தலைமைக்கு தெரியாமல் சில 2ஆம் கட்ட தலைவர்களின் ஆலோசனைகளை முன்வைத்ததாகவும் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து சில நகர்வுகள் நடத்தப்பட்டதால் திமுகவுக்கு மிகப்பெரிய களங்கத்தை தற்போது கற்பித்திருப்பதால் மிகப்பெரிய அதிர்வலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது கட்சியின் தலைமை. தாவேகா கட்சியின் எம்எல்ஏக்களை பேரம் பேசி இழுக்க முயன்ற விவகாரத்தில் பெரும் சர்ச்சை எழுந்து வரும் நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த நிலையில் தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமகன் சபரிஷன் உள்ளிட்டவரை உடனடியாக அழைத்து கடுமையான சில கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறாராம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தனது லண்டன் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்த நிலையில் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் சில முக்கிய பிரமுகர்களுடன் கடுமையாக தனது கோபத்தை வெளிப்படுத்தி தாவேகா எம்எல்ஏயிடம் குதிரை பேரம் பேசிய விவகாரம் தொடர்பாக தற்போது தாவேகா ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாக எழுந்த புகார்கள் மத்தியில் உதயநிதி மற்றும் சபரிசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் அவசர ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். தனக்கு தெரியாமல் ஏன் இப்படிப்பட்ட செயல்கள் அரங்கேறப்பட்டது என்பதாகவும், தனக்கு தெரியாமல் ஏன் இதுபோன்ற காரியங்களை செய்தீர்கள் என்ற இதுபோன்ற குறுக்கு வழிகளை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடுமையான சில காட்டமான கடிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த அவசர கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்ட சில விஷயங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்குவது, தற்போதைய தாவேகா ஆட்சியை வீழ்த்துவது தங்களது வேலை இல்லை என்றும் மு.க. ஸ்டாலின் கண்டிப்புடன் அவர்களுக்கு அறிவுரை தெரிவித்திருப்பதோடு திமுக எனும் மாபெரும் இயக்கத்தின் வலிமை இழந்த வாக்கு வங்கிகளை மீண்டும் பெறுவதற்கு என்ன வழியோ அது ஜனநாயக முறைப்படியில் ஏற்றுவதற்கான கட்சி பணிகளை துவங்குவதற்கு பதிலாக இப்படி உள்ளடி வேலைகளில் ஈடுபடுவது சரியான அணுகுமுறை இல்லை என்பதாக தனது ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்க திமுக முயல்வதாக வெளிவரும் ஊடக செய்திகளின் வாயிலாக மிகப்பெரிய சஞ்சலத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் கட்சியின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் 50 ஆண்டுகால திராவிட பாரம்பரியத்தில் இப்படிப்பட்ட உள்ளடி வேலைகளில் ஒருபோதும் திமுக ஈடுபட்டதில்லை என்பதான மனநிலை மக்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சில விவகாரங்கள் திமுகவின் தலைமைக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கி இருப்பதற்கு யார் காரணம்? யாருடைய அனுமதியின் பேரில் இப்படிப்பட்ட பேரங்கள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது? யார் இதற்கு ஆலோசனை கொடுத்தார்கள்? எந்த உத்தரவின் பேரில் இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை யார் மேற்கொண்டார்கள் என்பதான அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு கட்சியின் தலைமைக்கும் தலைவராகிய தனக்கும் எந்தவிதமான தகவலும் இல்லாமல் இப்படிப்பட்ட உள்ளடி வேலைகளில் இறங்கியது யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட செயல்கள் திரும்பி தொடருமானால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது தனது குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஒரு கை பார்த்து விடுவேன் என்று சொல்ல அளவிற்கு தனது கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். சில நபர்கள் கட்சியின் தலைமைக்கு ஒப்புதலின்றி எடுக்கப்படுகிற இத்தகைய தனிச்சையான அரசியல் நகர்வுகளால் திமுக எனும் மாபெரும் இயக்கத்திற்கு அதனுடைய நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுவதாகவும் தனது அதிருப்தியை பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு பயணத்தை மேற்கொண்டிருக்கும் திமுக தலைவர் மற்றும் அவரது மகன் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் பயணங்களை மேற்கொண்டாலும் அந்த பயணத்தின் பொழுது அறிவாலயத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது என்பதான பார்வைகளாக இருக்கிறது. இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் ஒரு செய்திக்குறிப்பிலும் தனது அயலக பயணம் முக்கியமான பயணமாக இருந்தாலும் கூட தனது செயல்பாடுகளும் நினைவுகளும் அறிவாலயத்தை நோக்கிதான் இருக்கும் என்றும் கட்சியின் தொண்டர்கள் தன் கட்சியை வளர்ப்பதற்கான பணிகளில் ஜனநாயக ரீதியான பணிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தவறலான சில பாதைகளில் முடிவுகளை எடுப்பதனால் கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதில் யாரும் இடம் கொடுத்துவிட வேண்டாம் என்பதான மறைமுக எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். திமுகவின் கடந்த கால அனுபவங்களில் வெற்றி தோல்விகளை சகஜமாக பார்த்து பயணித்த ஒரு மாபெரும் இயக்கம். இந்த தேர்தல் தோல்விகள் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளையும் பாடங்களை தந்திருந்தாலும் கூட தற்போதுள்ள அரசின் செயல்பாடுகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களின் துணையோடு கொண்டு இந்த ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கான சூழல்களை ஜனநாயக ரீதியாக மேற்கொள்ளுமே தவிர இந்த அரசை கவிழ்க்கவோ அல்லது குதிரை பேரம் நடத்தியோ இந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை எல்லா தொண்டர்களும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதான தனது வேதனையும் வெளிப்பாடுகளையும் தனது ஆதங்க வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்.